Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் உடைய எக்ஸிகியூஷன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றது. ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் கண்டிஷனை செக் பண்றோம். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்பெசிபிக் பிளாக் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அப்படி இல்லைன்னா அதர் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு யூஸ் பண்றது தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் செலெக்ஷன், இட்ரேஷன், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா டெசிஷன் மேக்கிங், பிரான்ச்சிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அப்படின்னா நம்ம 2 or more ஆல்டர்னேட்டிவ் பார்ட்ஸை சூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் செலெக்ஷன். இட்ரேஷன் எதுக்காக யூஸ் பண்றதுன்னா லூப்பிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ரிப்பீட்டிங் a piece of code multiple types in a row. அப்படின்னா சேம் கண்டிஷனை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டடிவா செக் பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்றோம் இட்ரேஷன். ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்றோம்னா கண்ட்ரோல்ஸை ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். Control flow statements. So selection statements, iteration statements, jump statements. So அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Types of selection statements. If condition எதுக்காக யூஸ் பண்றோம்னா ஒரே ஒரு சிங்கிள் செலெக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும்னா அதுக்கு if condition போலாம். If else டபுள் செலெக்ஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம if else கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். நெஸ்டட் இப்போ சேம் டபுள் செலெக்ஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது. ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் செலெக்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். டைப்ஸ் ஆஃப் இட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபார் லூப் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளுக்கு இத்தனை டைம் தான் இந்த லூப் இட்ரேட் ஆகணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் லூப் கலெக்ஷன் ஆஃப் அரேஸ், லிஸ்ட் இதுக்கெல்லாம் நம்ம ஃபார் ஈச் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப் நம்ம எத்தனை டைம் இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு தெரியலன்னா அதுக்கு வைல் லூப் யூஸ் பண்ணலாம். இது என்ட்ரி செக் கண்டிஷன் கூட சொல்லலாம். whereas do while loop அப்படின்றது exit check condition சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலும் இல்லைன்னாலும். டைப்ஸ் ஆஃப் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணணும்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம். கண்டினியூ கண்ட்ரோல் ஃப்ளோவை கண்டினியூ பண்ணணும்னா கண்டினியூ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் நம்மளுடைய கண்ட்ரோல்ஸை இல்லை டேட்டாஸை ரிட்டர்ன் பண்ணணும்னா அதுக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கோட்டு அது நேவிகேட் பண்ணும், ஒரு ஸ்பெசிபிக் கண்ட்ரோல்ஸ்க்கு நேவிகேட் பண்றதுக்கு நம்ம கோட்டு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.